ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா. தினமும் வைணவம் என்கின்ற பகுதியிலே 9வது பகுதியாக இன்று ஒரு அற்புதமான ஸ்லோகத்தை நாம் அனுபவிக்க இருக்கின்றோம். அதனுடைய கருத்தை சுவாமி ஆளவந்தார் எம்பெருமானை பார்த்து சில கேள்விகள் கேட்கின்றார். அதற்கு பதிலும் அவரே நமக்கு அருளுகின்றார். என்ன என்றால், அவருடைய ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு சொன்னால் ரத்னமான ஸ்தோத்திரங்களை கொண்டது என்பதைத்தான் நாம் ஸ்தோத்திர ரத்னம் அப்படின்னு சொல்கிறோம். இந்த ஸ்தோத்திர ரத்னத்தினுடைய ஸ்லோகத்தை கொண்டே தான் பெரிய நம்பிகள் ராமானுஜர் சாலை கிணற்றிலே எம்பெருமானுக்கு தீர்த்தம் எடுத்துக்கொண்டிருக்கக்கூடிய சமயத்திலே இந்த ஸ்லோகத்தை கேட்டே இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தங்களை எல்லாம் புரிந்து கொண்டு இது சாதித்ததான ஆளவந்தாரினிடத்திலே சரணம் புக வேண்டும் என்று புறப்பட தயாரானார். அப்படிப்பட்ட ஸ்தோத்திர ரத்னத்திலே ஒரு ஸ்லோகம், கஸ்ரீஹி ஸ்ரீயா பரமசத்வ சமாஸ்ரயா கஹ புண்டரீக நயனஹா புருஷோத்தமஹா கஹ அப்படின்னு கேள்வி கேட்டுக்கொண்டே வரார். திருவுக்கும் திருவாகிய செல்வன் யார்? ஸ்ரீ கஹா பரமசத்வ சமாஸ்ரயா கஹா, சிறந்த சத்வகுணத்துக்கு இருப்பிடம் யார்? புண்டரீக நயனகா கஹ, செங்கண்மான் யார்? புருஷோத்தமகா கஹ, புருஷோத்தமன் எனப்படுபவன் யார்? அப்படின்னு நம்ம கேள்விகளை எல்லாம் கேட்டுக்கொண்டு வரார். அதுக்கு பதில், ஸ்ரீமன் நாராயணனுக்கே பரத்வம் உள்ளது, மற்ற ஒருவருக்குமே அது கிடையாது அப்படிங்கிறதான் இந்த ஸ்லோகத்தில் திருடப்படுத்தி சொல்றார். திருவுக்கும் திருவாகிய செல்வன் அப்படின்னு போற்றப்படுபவன் யாருன்னு கேட்டால் நாராயணனா தேவதாந்திரமா அப்படின்னா, வேதாந்தாஸ் தத்துவ சிந்தாம் முரபிதுரசி எத்பாத சின்ஹைஸ் தரந்தின்னு குணரத்ன கோஷத்தில் சுவாமி பட்டர் அருளியபடி ஸ்ரீயப்பதித்வம் அப்படிங்கிற பரத்வ சாதகங்களில் முதன்மையாக இருக்கக்கூடிய குணம் யாருக்கு இருக்குது அப்படின்னு பார்த்தா ஸ்ரீயப்பதித்வத்தை உடையவன் எம்பெருமான் ஸ்ரீமன் நாராயணனே. அப்போ திருவுக்கும் திருவாகிய செல்வன் அப்படின்னா அது எம்பெருமானையே நாராயணனையே குறிக்கும். அதே போல சத்வகுணமே மேலோங்கி இருக்கக்கூடியவன் யார் அப்படின்னா சாஸ்திரங்கள்லாம் கை காட்டுகின்றது பரம சாத்விகனான இவனே எம்பெருமானே அப்படின்னு. அதே போலே செங்கண்மால் யார்? உயிர்க்கெல்லாம் தாயாய் அளிக்கின்ற தந்தாமரை கண்ணன் வேறு யார்? சாந்தோக்கியோபனிஷத்தில் தஸ்ய யதா கபியாசம் புண்டரீக்கம் ஏவம் அக்ஷினி அப்படின்னு புண்டரீகாட்சத்வம் பரத்வலிங்கமாக சொல்லப்படுறது. பரத்வம் உடையவன் அப்படிங்கிறதுக்கு எது இங்கே நமக்கு காட்டப்படுகின்றதுன்னா இந்த தாமரை கண்களே, அவனே பரத்வமுடையவன் அப்படின்னு சொல்லப்படுறது. அப்போ இது யாருக்கு இருக்குன்னா ஸ்ரீமன் நாராயணனை தவிர வேறு ஒருவருக்குமே இது கிடையாது தாமரை கண்கள் அப்படிங்கிறதுனால இது என்ன நிரூபணமாறது? அவனே பரத்வத்தை உடையவன் பரபிரம்மம் அப்படிங்கிறது நமக்கு தெரிகின்றது. ஸ்ரீமன் நாராயணனே புருஷோத்தமனாகவும் வேதாந்தங்களில் சொல்லப்பட்டிருக்கிறதுனாலே மறுபடியும் புருஷோத்தமத்துவம் அப்படிங்கிற பரத்வலிங்கமும் நாராயணன் ஒருவனுக்கே உண்டு அப்படின்னு தெரிகின்றது. அப்போது ஸ்ரீயப்பதித்வம் அப்படிங்கிறதும் பரத்வ சாதகத்தில் பரத்வம் அப்படின்னா அவனே பரம்பொருள். அதுக்கு சில குண நிர்ணயங்கள்லாம் பண்ணுறார். அது என்ன? அதில் முதல்ல தான் ஸ்ரீயப்பதித்வம். அதனால் திருவுக்கும் திருவாகிய செல்வன் அப்படின்னு சொன்னார். சத்வகுணம் அப்படிங்கிறது பரமசாத்விகமான குணம் அப்படிங்கிறதும் பரத்வத்தில் சொல்லப்படுறது. அதுவும் இவன் ஒருவனுக்கே நாராயணனுக்கே உண்டு. செங்கண்மால் புண்டரீக நயனன் புருஷோத்தமன் அப்படிங்கிறதும் இவன் ஒருவனுக்கே உண்டு. அப்போ புண்டரீகாட்ச ஸ்ரீயப்பதித்வம், பரமசாத்விக குணம், புண்டரீகாட்சத்துவம், அதுக்கு மேலே புருஷோத்தமன், இது எல்லாம் நாராயணனுக்கே உண்டு அப்படிங்கிறத இங்கே நிர்ணயம் பண்ணுறார். அதுக்கும் மேலே என்ன சொல்கிறார்? பிரம்மருத்ராதிகள் முதலான புல்பூண்டு வரை இருக்கக்கூடிய சகல காரிய வர்க்கமும் எவனுடைய ஸ்வரூப ஏக தேசத்தில் அடங்கி கிடக்கு. கஷ்ய அயுத சத ஏக கலா அம்சக அம்சேங்கிறார். அநேகமாயிரம் கோடி பாகங்களினுடைய ஒரு பகுதியிலே இந்த பிரபஞ்சம் முழுவதும் அடங்கி இருக்காம். அப்படி எல்லாமே நாராயணன் ஒருவனுக்குள்ளே அடங்கி இருக்கு. எஸ்யா யுதா அம்சே விஸ்வதிக்ரியம் ஸ்திதா அப்படின்னு இந்த பிரமாணங்கள்லாம் ஸ்ரீமன் நாராயணனே சர்வ வியாபகன். பிரம்மருத்ராதிகள் எல்லாம் அவனுடைய ஸ்வரூப ஏக தேசத்தில் இருக்கார்கள். உடம்பு முழுக்க இல்லை, ஏதோ உடம்புல ஒரு பாகத்தில் ஏக தேசத்திலே விளங்குகின்றார்கள் அப்படின்னு தெரியறது. அதைத்தான் பகவத்கீதையிலேயும் விஸ்வரூபாத்தியாயத்திலே அர்ஜுனன் வியந்து சொல்றானாம்.
இப்படி எல்லோரும் உம்முடைய சரீரத்தில் திருமேனியில் ஏக தேசத்தில் இருக்கிறார்களே எம்பெருமானேன்னு அப்படின்னு. அப்போ இந்த ஸ்லோகத்தில் இவர் இந்த கேள்விகள்லாம் கேட்குறார். கஹ கஹ கஸ்ய கஸ்ய அப்படின்னு கேட்கிறாரே, அதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா எல்லாம் எம்பெருமானையே நோக்கி கேட்கிறார் இந்த கேள்வியெல்லாம். அப்போ இந்த கேள்வி கேட்கறதுடைய கருத்து என்ன? ஸ்ரீமன் நாராயணனாகிய நீதான் திருவுக்கும் திரு, நீதான் பரமசாத்விகன், நீதான் புண்டரீகாட்சன், நீதான் புருஷோத்தமன், நீதான் சர்வ வியாபகன், ஆகையாலே நீதான் பரம்பொருள் என்று அறுதியிட்டு சொல்றார் இந்த அழகான ஸ்லோகத்திலே. அப்படி அந்த ஸ்ரீமன் நாராயணனுக்கே எப்பொழுதும் நாம் அடிமை கொண்டிருக்கும்படியான அந்த சத் புத்தியை அவரவர்கள் ஆச்சாரியரும் எம்பெருமானும் பிராட்டியும் நல்க வேண்டும் என்று இந்த பதிவு. ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.